கோபி செட்டிப்பாளையத்திலிருந்து செங்கப்பள்ளி வரையிலும் இருக்கின்ற சாலைகளை 4 வழி சாலைகளாக விரிவுபடுத்துவதற்கு அரசிடத்திலே கடிதங்கள் தரப்பட்டிருக்கிறது. 4 வழி சாலை என்பது மத்திய அரசுடைய அங்கீகாரம் பெற வேண்டியிருக்கிறது. வருகின்ற ஆண்டில் 4 வழி சாலைகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசுடைய அனுமதி பெறப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களிடத்திலே சட்டமன்றத்திலே நான் கடிதம் கொடுத்தவுடன் கேள்வி கேட்டுடத்திலே அதை சொல்லியிருக்கிறார்கள். அதேபோலதான் நம்முடைய ஆட்சியில் இருக்கின்ற போதுதான் 19-20 புறவழிச்சாலை ஒன்றை அமைப்பதற்கு நிதிகள் வழங்குவதற்கு 19 கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி அதற்கான ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. திடீரென்று ஆய்வுப் பணிகள் மேற்கொள்கிற போது வாகனங்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார்கள். நான் மீண்டும் அமைச்சரிடத்திலே சொல்லி இந்த பணிகளை வருகின்ற ஆண்டில் எடுக்க வேண்டும், புறவழிச்சாலைகள் விரைந்து உருவாக்கப்பட வேண்டும், காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் மக்கள் அதிகமாக கூடுகிற நேரத்தில் வாகனங்கள் ஏறத்தாழ ஒவ்வொரு செகண்டிலும் 10 நிமிடம் 15 நிமிடம் காலதாமம் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டேன். அவரை பரிசீலிப்பதாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் அதற்கான நிதிகளை வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்முடைய பகுதியை பொறுத்தவரையிலும் குறுகிய சாலையாக நம்முடைய கோபி பேருந்து நிலையத்திலிருந்து புரட்சித் தலைவருடைய சிலை வரையிலும் குறுகிய சாலையாக இருக்கிறது. அதில் பில்லர் போடுவது அதே நேரத்தில் 2 புறங்களும் வாகனம் வருவதற்கு ஏதுவாக இல்லாத சூழ்நிலையின் அடிப்படையில் எப்படி அமைக்கலாம் என்பதை நீங்கள் கூறிய கோரிக்கையை மக்கள் எடுத்துச் சொல்லுகிற கோரிக்கை அனைத்தும் அதற்குரிய ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அவரே பதில் சொல்லிட்டாரு. இல்ல அவரே திருப்பி பதில் சொல்லிட்டாரு. காலையில் சொன்னது வேறு, மாலை அதற்கான பதிலை அவர் தெளிவாக உங்களுடைய அனைத்து தொலைக்காட்சிக்கும் தந்திருக்கிறார். அதே பொருந்தும். வேற என்ன கேட்கிறீங்க? பொதுக்கூட்டத்தில் 2 நாள் பொதுக்கூட்டத்தில் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடியிருக்கிறோம், சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். இந்த 2 நாள் பொதுக்கூட்டத்தில் உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா, ஒரு இடத்துல கூட இபிஎஸ் பேரை பயன்படுத்தவே இல்லை. கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.